பாவக்காய் செடி வேற பாதி செத்து போச்சு, பாதி உயிரோட இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஜோஜோவே தூங்கலான்னு நினைச்சாலும் கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. அங்க பாரு மயிலு. வெத்தலை வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் சளியில ஏதோ நெஞ்சில ஸ்டோர் ஆன மாதிரி ஒரு ஃபீல். மழை தண்ணியில சத்து அதிகமா இருக்கனால கார்டன் சூப்பரா இருக்கு. ஜோஜோ அவர் ரூம்குள்ள போட்டு அழுதுட்டே இருக்காங்க. அதனால சப்போட்டா மரத்து நிழல்ல போட்டாச்சு. வெயில் டைமுங்கிறனால லைட்டா பவுடர் மட்டும் அடிச்சுக்கிறோம். இதுலதான் வெங்காய விதை வருமா. அந்த தூதுவளை சட்னியும் வெத்தலையும் சாப்பிட்டதுக்கு சளியில நெஞ்சில இருந்து வெளியே வருது. கேரட் செடி இவ்வளவு பெருசு இருக்க, அடியில கேரட் இருக்குமா? பாவக்காயும் வெள்ளரியும் விதைக்கி விட்டுருக்கோம். நான் மாசமா இருக்கும் போது மாங்காய் சாப்பிடுவேன்னு எங்க மாமா மாங்காய் பறிச்சு வந்திருக்காங்க. மாங்காய் ஹீட்டு, யாரும் சாப்பிடாதீங்க. ஆசையா இருக்கு. அப்படி இந்த மஞ்சள் பைக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். இதுக்குள்ளதான் 10 பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஷாம்புக்கு பதிலா ஆயில 2 கொடுத்துட்டாங்க. சௌபாக்கியா சுண்டி லேகியமா, இது எதுக்கும் கூட தெரியல. பொம்மை கொஞ்சம் அழுக்கா இருக்கு, இருந்தாலும் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிளுகிழுப்பா. சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா. ஒரே பொருள் 2 கொடுத்து நீ ஏமாத்தி விட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆனா என்ன கொஞ்சம் டிராவல் பண்ணணும். கடைசியா பரிசு பெட்டகம்னு ஒண்ணு போட்டிருக்காங்களே, அது என்ன? தக்காளி பழுத்து போயிருக்கனால கையோட பறிச்சுட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோம். நல்லா கெட்டியா இருக்கு பருப்பாலாம். 1/4 கிலோ பக்கமா தக்காளி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6-7 அவரைக்காய் இருக்கு, அதையும் அறுத்துக்குவோம். கையோட சொரக்காயும் அறுத்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு கார்டன்ல தக்காளி, அவரைக்காய், சொரக்காய். இளநீ குடிச்சா சளி பிடிச்சிக்கும்.